பகுதி 6லேருந்து 10 வரைக்கும் சொல்ல போகிறேன். இந்த பகுதிகளோட பேர் பொற்கதை. முதற்கணல் பகுதி 6. வைசம்பாயன் அப்படின்ற ஒரு சூதர் வந்து அரசர் சந்தனோட கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த சொல்லிட்டு இருக்கும்போது விஷ்ணுவிலிருந்து சந்தனம் வரைக்கும் அந்த குரு வம்சம் வந்து எப்படி உருவாச்சுனோ, அஸ்தினபுரியோட பெருமையை ஹஸ்தி வந்து எப்படி அஸ்தினபுரி உருவாக்குனாரு அப்படின்ற கதையை வந்து சூதர் பாட ஆரம்பிக்கிறாரு. சந்தனோட மனைவி பேரு தான் சத்தியவதி. இவங்க 2 பேருக்கும் 2 பசங்க இருக்காங்க. விசித்திர வீரியன், சித்ராங்கதன். சித்ராங்கதன் தான் வந்து முதல் பையன். ஆனால் வந்து அவன் மைண்டில் வந்து ரொம்ப வீக்காக இருப்பான். ஒரு பித்து பிடிச்சவங்க மாதிரி இருப்பான். விசித்திர வீரியன் வந்து பாடியில் வந்து ரொம்ப வீக்காக இருப்பான். அவனால எந்திரிச்சு நிற்க கூட முடியாது. சந்தனம் வந்து ஒரு இல்னஸ்னால இறந்துடுறாரு. இவர் இறந்ததுக்கப்புறம் அஜபாகன் அப்படின்ற ஒரு பித்தன் வந்து குருவம்சம் அழிய போகுது அப்படின்னு வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டு அவன் போயிடுறான். இதுக்கப்புறம் சந்தனம் இறந்ததுக்கப்புறம் சித்ராங்கதன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நிகழ்வுகளுக்கு அப்புறம் சித்ராங்கதன் வந்து தண்ணியில் மூழ்கி இறந்துடுறான். அதுக்கப்புறம் சித்ராங்கதன் ஃபஸ்ட்டு பார்ன் இருந்ததுனால செகண்ட் பார்ன் விசித்திர வீரியனுக்கு தான் அங்கே வந்து முடி சூட்டணும்னா அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கணும். இந்த பிரச்சனைகளுக்கு வந்து முடிவு கட்டுறதுக்காக அமைச்சர்கள் வந்து ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. முதற்கணல் பகுதி 7. இந்த சாப்டர் வந்து ராணி சத்தியவதியோட கதை. சத்தியவான் அப்படின்றது வந்து மச்சர் குலத்தோட தலைவர். இது வந்து அத்ரிகை அப்படின்னு வந்து ஒரு அழகான ஒரு யமுனை ஆற்றில் இருக்க ஒரு பெண்மலை காதல் ஏற்படுறாரு. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி பிறக்கிற குழந்தை சத்தியவதி அவங்க அம்மா மாதிரி ரொம்ப அழகில் இருப்பான். அதுக்கப்புறம் அது மீன் வாசனை வந்து அவளுக்கு வந்து இருக்கும். இவளுக்கு வந்து யமுனை ஆற்றில் வந்து நீச்சல் அடிச்சுட்டு விளையாடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். சந்தனம் வந்து ஒரு நாள் இந்த மாதிரி அவங்க விளையாடுறது வந்து ஹண்டிங் பண்ண வந்து பார்க்குறாரு. இவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சத்தியவதியை பார்த்த உடனே. யாருக்கிட்டையும் ஆலோசிக்காமல் சத்தியவதி ராணி ஆக்கிடுறாரு. சத்தியவதி ஆட்சிக்கு வந்துடுறா. அரசர் சந்தனம் வந்து இவர் அழகோட வந்து அவளை எடுத்துகிட்டு வந்த முத்துகள் இவர் அழகை வந்து மயங்கி அவர் வந்து கடைசியில் இவரோட மெமரிஸோடு இறந்து போயிட்டார். முதற்கணல் பகுதி 8. தேவவிரதன் அப்படி இல்லைன்னா பீஷ்மர் அப்படின்னு சொல்லப்படுறாரு. இவர் வந்து இவரோட அம்மா வந்து கங்கை வந்து இவரோட அப்பா சந்தனுக்கிட்ட வந்து பீஷ்மரை வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. பீஷ்மர் வந்து ரொம்ப மெச்சூரான ஒரு பையன். அவர் வந்து பித்தாமகருக்கான எல்லா குவாலிட்டிஸ் வந்து அவருக்கு இருக்குது. அஸ்தினபுரியில் வந்து ஒரு சத்தியவதி வந்து பீஷ்மர்கிட்ட வந்து ஆணையிட்டா, காசி நாட்டு 3 இளவரசிகளை போயிட்டு நீ கடத்திட்டு வரணும் அப்படின்னு. பீஷ்மர் வந்து இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒத்துக்கிறது கிடையாது. இது வந்து அவர் படிச்சிருக்க இந்த வேதங்களுக்கு வந்து சத்திரிய வேதங்கள் வந்து அது ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதனால் வந்து இதை என்னால் செய்ய முடியாது அப்படி சத்தியவதி கிட்ட வந்து அப்போஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சத்தியவதி ஆணையிடுறதுனால இவர் வந்து குழப்பத்தில் இருக்கார் என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் வந்து பீஷ்மர் வந்து தீர்க்கசாமர் ஒரு சீனியர் மோஸ்ட் சூதரை வந்து கூப்பிட்டு இவருக்கு டைரக்ஷன் கேட்கறதுக்காக போகிறாரு. இவர் வந்து தீர்க்கசாமர் வந்து பிளைண்டு. இவர் வந்து பராசரருக்கும் சத்தியவதிக்கும் பிறந்த வியாசருக்கு பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார், கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். இவர் வந்து இந்த ஸ்டோரியை கேட்டுட்டு வியாசர்கிட்ட தான் நம்ம போகணும் அட்வைஸ் கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வியாசவனத்துக்கு அவர் கிளம்புறாரு. முதற்கணல் பகுதி 9. பீஷ்மர் வியாசவனத்துக்கு வர்றாரு. வியாசவனத்தில் வந்து வேதங்கள் வந்து ஒளி விடாமல் வந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கும், ஓய்வு இல்லாமல். இங்கே வியாசரை சந்திக்கிறதுக்காக வர்றாரு. வியாசர்கிட்ட வந்து இந்த காசி நாட்டு இளவரசிகள் வந்து கடத்திட்டு வர்றதை பற்றி பேசுகிறாரு. வியாசர் வந்து இது தப்பு கிடையாது, நீ சத்திரிய முறைப்படி வந்து இன்னைக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து கடத்திட்டு வரலாம் அப்படின்னு வந்து வியாசர் வந்து இவருக்கு புரிய வச்சுட்ருக்காரு. இது வந்து ஜஸ்டிஸ் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. வியாசர் சிபி அரசரை பற்றின கதையை வந்து பீஷ்மர் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு ப்ரெக்னென்ட்டோ சித்ராங்கர்ணி அப்படின்ற ஒரு கவு பற்றியும் ஒரு ஓல்டு லயனை பற்றியும் வந்து அவர் கதை சொல்கிறாரு. இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணணும், கடத்துறது சரிதான், கடத்திட்டு வர்றது சரிதான் வந்து பீஷ்மர் புரிஞ்சுக்கிட்டு அவர் அங்கே வியாசவனத்தை வச்சு விட்டு கிளம்புறாரு. முதற்கணல் பகுதி 10. பீமதேவர் அப்படின்றது காசி நாட்டு அரசர். இவருக்கு வந்து
இளவரசிகள் இருக்காங்க. அவங்க பேர் அம்பிகை, அம்பாலிகை. இவங்க வந்து சூதர் தாட்சாயினி, தட்சனோட பொண்ணு தாட்சாயினியோட கதையை வந்து கேட்டுட்ருக்காங்க சூதர்கிட்ட இருந்து. சதி அப்படின்றவ வந்து இந்த 25 குழந்தைகள சதி அப்படின்றவ தட்சனோட ரொம்ப ஃபேவரட் சைல்டு. இவளுக்கு வந்து இது சிவனோட வந்து நீலகண்டனோட இவளுக்கு வந்து ரொம்ப இது காதல் வந்து இவன் வந்து நீலகண்டன் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஆனால் தட்சனுக்கு வந்து இவ நீலகண்டனை பிடிக்கிறது இல்லை. அதனால இந்த மேரேஜ் வந்து அப்போஸ் பண்ணுறாரு. ஆனால் வந்து சதி வந்து நீலகண்டனோட மேரேஜ் பண்ணிட்டு அவன் வந்து போயிடுறான். அதுக்கப்புறம் தட்சன் வந்து நீலகண்டன் இருக்கிற மலையை வந்து அவர் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ வந்து அப்பா இருக்காரு, ஹஸ்பண்ட் இருக்காங்க. சதி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அப்பா வேள்வி நடத்துகிற வேள்வியில் போயிட்டு அவள் வந்து விழுந்துடுறா, எரிஞ்சு சாம்பல் ஆகிடுறா. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் ஆஷஸாக வந்து அவங்க சோல் வந்து அவங்க ஹஸ்பண்டை போய் சேருது. இந்த மாதிரி இந்த கதையை இவங்க 3 பேர் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பீமதேவன் வந்து சுயம்பரத்துக்கு வந்து இந்த 3 டாட்டர்ஸ் வந்து சுயம்பரத்தை வந்து அரேஞ்ச் பண்ணுறாரு. இவர் வந்து அஸ்தினபுரியிலேருந்து டேஞ்சர் ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சென்ஸ் பண்ணுறாரு. இந்த ஈவெண்ட் வந்து ஃபாலோ போகுது அப்படின்றது இவருக்கு ஆல்ரெடி தெரியுது. இவர் வந்து இது சீஃப் ஆர்கிடெக்சரோடு வந்து ஒரு கான்வர்சேஷன் வரும்போது இவருக்கு தெரியுது அஸ்தினபுரி வந்து ஏதோ பிரச்சனை பண்ண போகிறாங்க அப்படின்னு. இதோட பகுதி 10 முடியுது. நன்றி, வணக்கம்.